Hello friends, welcome back to my channel Tasbi Cooks and Crafts. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போறது இந்த ஹாட்டான சம்மருக்கு ரொம்ப சில்லுன்னு சாப்பிடுறதுக்காக ஒரு ஐஸ்கிரீம். இந்த ஹோம்மேட் ஐஸ்கிரீம் செய்ய ரொம்ப சிம்பிளான இன்கிரிடியன்ட்ஸ் தான். மூணே இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு ரொம்ப சூப்பரா செஞ்சிடலாம். ஹெவி whipping cream, condensed milk அப்புறம் vanilla essence. இது வெனிலா ஃப்ளேவர்ல நம்ம செய்ய போறோம். அதனால இதுக்கு வெனிலா எசன்ஸ் மட்டும் போதும். இந்த இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம வேற ஃப்ளேவர்லயும் நம்ம ஐஸ்கிரீம் செய்யலாம். இன்னைக்கு நான் ஒரே ஒரு டைப் மட்டும் தான் செஞ்சு காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹெவி whipping cream நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்டிஃப் பீக்ஸ் வரணும். அது வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ணணும். whipping cream இந்த கன்சிஸ்டன்சி வந்த பிறகு நீங்க வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணலாம். இந்த ஐஸ்கிரீம் செய்ய 2:1 போர்ஷனில் whipping creamம் condensed milkம் இருக்கணும். அதாவது 2 கப் whipping cream 1 கப் condensed milk. அளவு ரொம்ப சரியாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஐஸ்கிரீம் ரொம்ப கரெக்டாக செட் ஆகும். இதில் இப்போ வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ணியாச்சு. பார்க்கும்போதே உங்களுக்கு அந்த whipping creamோட கன்சிஸ்டன்சி தெரியும். இப்போ நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் condensed milk ஆட் பண்ணலாம். இதில் கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப ஸ்லோவில் வச்சு பீட் பண்ணணும். இதை இப்போ கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணாவே போதும். ரொம்ப நேரம் பீட் பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஏற்கனவே க்ரீம் நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வந்த பிறகு தான் நம்ம கண்டென்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கண்டென்ஸ் மில்க் அந்த க்ரீமோடு சேர்ந்து ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் ஆக வேண்டியது மட்டும்தான். இப்போ பார்க்கும்போது அதோட சேஞ்சஸ் தெரியும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிஃப் பீக்ஸாக இருந்துச்சு. அடுத்தது கண்டென்ஸ் மில்க் போட்டு நல்லா பீட் பண்ண பிறகு இப்போ நல்லா க்ரீமியாக இருக்குது. இப்போ ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஒரு 8 to 10 hours அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடணும். இது பியூர் வெனிலா ஐஸ்கிரீம் தான். குட்டீஸ்க்கெலாம் ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக நான் அதில் கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் தூவியிருக்கேன். ஒரு டெக்கரேட்டிவாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. 8 to 10 hours கம்பல்சரி அது ஃப்ரீசரில் செட்டாக விட்டுடணும். எப்பொழுதுமே நான் ஐஸ்கிரீம் செய்கிறதுனா நைட் செஞ்சு வச்சுடுவேன். அது ஓவர் நைட் ஃப்ரீசரில் இருக்கிறதுனால செட் ஆகுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். இப்போ இந்த ஐஸ்கிரீம் செய்யும்போது நைட் 9:30. இப்போ மறுநாள் நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்மளோட ஐஸ்கிரீம் ரொம்ப சூப்பராக செட் ஆகிடுச்சு. கிறிஸ்டல்லாம் ஃபார்ம் ஆகலை. கரெக்டான ஏர்டைட் கண்டெய்னரில் நான் வச்சுருந்ததுனால ரொம்ப சூப்பராக பர்ஃபெக்டாக ரெடி ஆகிருக்கு. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா க்ரீமியாக பர்ஃபெக்டாக இருக்குது. ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக வீட்டிலையே ஐஸ்கிரீம் நம்ம ரெடி பண்ணுறது எப்படின்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த ஹாட்டான சம்மரில் இந்த கூலான ஐஸ்கிரீம் நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுத்து குட்டீஸோட ஜாலியாக இந்த சம்மரை என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.